ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. சினிமாவில் ஜாதி பார்க்குறவங்க இருக்காங்க பாரு, அவங்கள மன்னிக்கவே கூடாதுங்க. சினிமாவில் இந்த ஜாதின்றதே இப்போதான் வந்திருக்கு. நீங்கள் கண்டி எங்களை அடக்கலாம், நாங்கள் உங்களை நசுக்குவோம் பிதுக்குவோம், நாடக காதல் பண்ணுறோம் மன்னிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவோ ப்ரொமோஷன் விழாவோ ஏதோ ஒரு விழாவில் ஒரு தமிழ் சினிமாவின் முக்கியமான 3 ஆளுமைகள் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. யாருக்கு எதிரான்னு பார்த்தா அண்ணன் திரு ப. ரஞ்சித் அவர்கள், அண்ணன் திரு வெற்றிமாறன் அவர்கள், இவங்க 2 பேருக்கும் எதிராக தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. ஏடா காரணம் சொல்லி ஃபுல் வீடியோ போய் பார்த்தா, ஒரு காலத்தில் இந்த விஷயத்த பேசின பிரவீன் காந்தி, ரொம்ப முக்கியமான இயக்குனர்ல, அண்மையில் கூட அவருடைய அண்மையில் சொல்ல முடியாது, லேட்டஸ்டாக எடுத்த படம் நினைக்கிற துள்ளல் அப்படின்னு ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பு கொடுத்துருக்காரு. ஏன்னா யூடியூப்ல இருந்தால் நீங்கள் பாருங்கள், ஏன்னா வீடியோவில் இருந்தால் கூட பாருங்கள், அந்த படம் இருக்கும், அதோடைய காட்சிகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படின்னு தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு படைப்பு கொடுத்த அவர் தான் இந்த மாதிரி கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இப்போ ப. ரஞ்சித், இப்போ வெற்றிமாறன், இவங்கெல்லாம் வந்தனால்தாங்க இன்னைக்கு தமிழ் சினிமா வளர்ச்சி தளர்ச்சி கண்டிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டா, ரொம்ப வன்மமா தன்னோட வைத்தியத்தில் கொட்டி தீர்த்திருக்காரு. சரி, இவரு கொட்டி தீர்த்திருப்பாருன்னு பார்த்தா வரவங்க எல்லாருமே வன்மத்தை கக்கின்னு இருக்காங்க. இந்துத்துவ கொள்கையெல்லாம் வளருது ஒரு பக்கம், வலதுசாரிகளாக இன்னைக்கு நாங்கள் வந்துட்டுனாங்க. அதுக்கப்புறம் இந்த நாடக காதல், உங்கள் வீட்டுக்கு போனா நீ விட்டுருவியா, நாடக காதல் இருக்குது பாருங்க, காதல்லாம் பரவாயில்லைங்க, நாடகம் இருக்கும்போது சொல்லிட்டு இந்த பக்கம் பேரரசு, அவர் முக்கியமான டைரக்டர் இல்லையா, ஏற்கனவே ஒரு மேடையில் திரு வெற்றிமாறன் அவர் வச்சு என்ன பண்ண நமக்கு எல்லாமே தெரியும், இவர் தலைவர் எப்படி பார்த்தாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால அந்த அந்த ஒரு வைத்தறிச்சல் வெளிப்பாடாக கொட்டி தீர்த்துருக்கிறாங்க பிரவீன் காந்தி, பேரரசு, கனல் கண்ணன், இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அதில் இவர் சொல்கிற பிரவீன் காந்தி, ரஞ்சித் அவர்களும் வெற்றிமாறன் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமாவில் ஜாதியே வந்துருச்சுங்க, அந்த வளர்ச்சியில் போனது தான் தளர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ் தேசிய கருத்திலை ஒட்டி குறிப்பாக சாதி மதமற்ற தமிழர்களாக ஒன்றிணைணும், இந்த மொழி ஒன்று போதாதா நமக்கெல்லாம் நம்ம தமிழர்களாக ஒன்றிணைறதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய கருத்திலே இன்றைக்கு சினிமாவில் வெடித்து கொண்டிருப்பவர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவர் வைக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேமுடைய கலை நுணுக்கமாவது பிரவீன் காந்தி அவர்களுக்கு தெரியுமான்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவருடைய ஃப்ரேம்லாம் நான் பார்த்துருக்கேன், அதான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு துள்ளல் போய் பாருங்க நீங்கள், அவர் என்ன ஃப்ரேம் வச்சுருக்காரு நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி திரு பிரசாந்த் அவர்களை வச்சு பயங்கர பிரம்மாண்டமான படம்லாம் எடுத்தவர் அவர். அதுக்கப்புறம் பேரரசு அவர்கள், இப்போ அவர் என்ன கொள்கை கோட்பாட்டில் இருக்காரு நமக்கு தெரியும். அவர் ரொம்ப தீவிரமாக நாடக காதல்னு எதிர்க்கிறாரு. இந்த நாடக காதல்ன்றதை உருவாக்குனவர் தமிழ்நாட்டில் மூத்த அரசியல்வாதி, அனைவராலும் ஐயா என்று அழைக்கப்படக்கூடியவர் தான் நாடக காதல் அப்படின்ற ஒரு டேர்மை கொண்டு வந்தார். அந்த டேர்மை யாருக்கு எதிராக கொண்டு வந்தார் நமக்கு தெரியும், அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்களுக்கு எதிராக தான் அந்த டேர்மே கொண்டு வந்தாங்க. இன்றைக்குமே அந்த அரசியல் கட்சி இங்கே ஒரு உயிர்ப்போடு தான் இருந்துட்டு இருக்கு. தலித் அல்லாத கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி நடத்தினவங்க தான் இன்னைக்கு அந்த அரசியல் கட்சி. இன்னைக்கு அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு ரொம்ப ஐக்கியமா இருந்துட்டு இருக்காங்க. காதல்கள்லாம் யாரா விதை போட்டதுன்னு பார்த்தா, ஒரு பக்கம் பெண்கள் குலத்தையே காக்க வந்த, பெண்களை காத்து, இந்த தமிழ் சமூகத்தை காத்து, தமிழுடைய பண்பாடு, பெண்களை எல்லாம் காத்து எடுத்து வந்தக்கூடிய மோகன்ஜி அவர்கள் தான் அதுக்கு விதை போட்டார். இப்போ அண்மையில் அது ஆல்ரெடி ஏற்கனவே எப்பவுமே இந்த நாடக காலத்துக்கெல்லாம் விதை போட்டவர் மூத்த அரசியல்வாதி. இப்போ இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டார், திரௌபதி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டார் இல்லையா. ஸோ அதுலேருந்து அப்படியே பயங்கரமாக ஃபயராக எஞ்சிட்டு நாடக காதல் சினிமாவில். சரி, இந்த நாடக காதல் இத்தனை நாளாக யாருக்கு எதிராக இருந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு இயக்குனர் ரஞ்சித் அவர்களுக்கு எதிராக தான் ஒட்டுமொத்த நாடக காதலுமே இருந்தது. அரசியலில் திருமாவர்கள் தான் நாடக காதல் பண்ணுறாரு, இந்த பக்கம் பார்த்தா அந்த நாடக காதல் சொல்கிறவர் ப. ரஞ்சித் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டம் தான் இத்தனை நாளாக போயிட்டு இருந்தது. வண்டி இப்படியே போயிட்டு இருந்து கொஞ்சம் இங்கே ரைட் திரும்பிட்டு திரு வெற்றிமாறன் அவர் இன்னைக்கு அவருமே இவங்க குரூப்பில் வந்துட்டார், ஜாதியை வச்சு படம் எடுக்கிறாரு சொல்லிட்டு. வெற்றிமாறன் அவர்கள் இப்போ இவங்களாவது இவங்க பார்வைக்கு அண்ணன் திருமாவர்கள், அண்ணன் ரஞ்சித் அவர்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள், தலித் மக்களுடைய வாழ்வுகளுக்காகவும் அரசியலுக்காகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய, பண்பாட்டை மீட்டெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஆளுமைகள். இவங்க பேசிதான் அவங்க தெரியணும்லாம் கிடையாது, அவங்க ஏற்கனவே புகழுடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளிச்சம் எப்போதுமே அவங்க சுற்றியே இருக்கின்றது. இவங்களை பேசி இவங்க ப்ராப்ளம் ஆகிப்பாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த வீடியோ மாதிரி பல விஷயங்களை ப்ராப்ளம் ஆகிப்பாங்க. இதில் திரு வெற்றிமாறன் அவர்களுமே உள்ளே எடுத்திருக்காங்க. ஏன்னா அவர் அசுரன்ற ஒரு படைப்பு கொடுத்தார் இல்லையா, அந்த அசுரன்ற படைப்பில்
அதில் வந்து இந்த ஜாதியை இறுக பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மலாம் யார் தெரியுமா அப்படின்னு பேசுறவர்கள்லாம் ஒரு சம்மட்டடி தலைமையிலே கொட்டினார். படிப்பு தானே முக்கியம், ஒழுங்காக போய் படிடான்னு சொல்லிட்டு அசுரன்ற படத்தில் கடைசியில் வந்து முடிச்சிருப்பார் திரு வெற்றிமாறன் அவர்கள். அதுக்கப்புறம் அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா எந்த சீன்லையுமே வந்து இங்கே காலங்காலமாக இவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து அப்போவே உடைச்சவர் தான் திரு வெற்றிமாறன் அவர்கள். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து தேசிய விருதுகள் வாங்குறாரு. இன்னைக்கு வந்து வெற்றிமாறன் அவருடைய படம் வந்து வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் வந்தா கூட அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வந்து இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே காமெடியனா பார்த்துருக்கக்கூடிய சூரிய அவர்களை வந்து விடுதலை படத்துல வந்து ஒரு ஹீரோவா கொண்டு வந்து அவரை எந்த அளவுக்கு மாத்தினாருன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவே மிரண்டு போயிருக்கு விடுதலை பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கான என்னடா நம்ம அந்த காலத்துல வந்து சூப்பரா படங்கள்லாம் எடுத்திருந்தோம், இப்போ இவங்க வந்து என்னடா நம்ம வச்சு இந்த கான்செப்ட் எல்லாம் உடச்சாச்சு தும்சம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த வயிற்றுச்சல் வந்து தொடர்ந்து பேசினே இருந்தாங்க. அதற்கு பதில் சொல்ல விதமா பார்த்தீங்கன்னா, திரு வெற்றிமாறன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் வந்து கேள்வி கேட்குறாங்க, ஜாதி இருக்குதாங்க அப்படின்னு சொன்னா ஜாதி இல்லைன்னே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து சொல்றாருன்னா, இங்க இந்தியாவில் ஜாதியே இல்லைன்னு சொல்றவங்க எங்கேயோ வேற எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்னைக்கும் இருக்குதானங்க, ஜாதிலாம் இருக்குதானங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன கேட்கறாங்கன்னா, திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் ஜாதி இருக்காங்க, இந்தியா முழுக்க இருக்குதுன்றாரு, தமிழ்நாட்டில தானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு டிபேட் பண்ணாங்க. இந்த சமூக வலைதளத்தில் ஒரு டிபேட் பார்த்தேன். ஒரு செய்தி நிறுவனம் என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழகத்தில் சாதியம் இருக்கிறது என்று வெற்றிமாறன் அவர்கள் சொன்னார் சொல்லிட்டு அதை ஒருத்தர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்றாரு. தன்னை வந்து திராவிட ஊடகவாதி, நான் வந்து சொம்புலாம் கிடையாது அண்டா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணி, என்னது இது இந்தியாவில் தானே சொல்லியிருக்காங்க, நீங்க தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கீங்களே, உங்க நோக்கம் என்ன? அது தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றுறாரா? தமிழ்நாட்டில் வந்து ஜாதி பேதெல்லாம் கிடையாது, இந்தியாவில் முழுக்க தான் இருக்குது, தமிழ்நாட்டிலலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரு. ஏன்னா இப்போ திமுக ஆட்சி நடக்குது, அதனால நீங்க எப்படிங்க சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து ஷேர் பண்ணினார். அதை வந்து விமர்சனமே பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, இந்தியா முழுக்க ஜாதி குடும்பங்கள் இருக்கு, தமிழ்நாட்டை விட அதிகமாக மற்ற மாநிலங்களில் நடக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாடு என்னவோ ஜாதியே இல்லாத மாதிரியும், ஜாதியை பற்றிய பிரச்சனைகளே இல்லாத மாதிரியும், இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில ஜாதி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரிலாம் வந்து நீங்க இருக்கு சொல்றது இருக்கு. இதே இந்த ஆட்சி காலத்து தானே வந்து வேங்க வயல மலத்தை கலந்தாங்க, அந்த குற்றவாளி இன்னும் தேடிட்டு தானே இருக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க போயிட்டு ஸ்கூலுக்கு படிக்கிறானுங்க, போனா அவனுங்க கத்தி எடுத்துன்னு போறானுங்க, போயிட்டு கூட படிக்கிற பையனை போயிட்டு வெட்டுறதுக்கு போறானுங்க. எவ்வளோ இடங்கள்ல எவ்வளோ சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஊராட்சி மன்ற தலைவர் வந்து உட்கார விட மாட்டுறாங்க, உள்ள சேர்க்க மாட்டுறாங்க. இப்போ இது போன்ற விஷயங்கள்லாம் இங்க இருந்துட்டு தானே இருக்குன்றது. அது திமுக தான் காரணம்னு நான் சொல்லல. எந்த ஆட்சி நடந்தாலுமே பார்த்தீங்கன்னா, நீங்க திராவிட கட்சியில வந்து ஆட்சி செய்த போது ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டாங்களான்னா அப்படிலாம் யாரும் ஒழிக்கல. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாதி இறுக்கத்தை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அதை நம்ம இல்லைன்னா சொல்ல, இவங்க வந்து ஜாதி ஒழிக்கிறதுக்கு குரல் கொடுக்கவே இல்லை, திராவிட இயக்கம் எதுவுமே பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ வந்து ஒரு உயர் சமூகத்துக்கிட்ட இருந்த தங்களை எல்லாம் முன்னேற வகுப்பினர் கருதி கொண்டிருந்த அந்த பதவிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடைநிலை சாதிகளுக்கு இனி கொண்டு வந்திருக்காங்க. அது திராவிட இயக்கங்களுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு. ஆனா அதனால பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்க்கைலாம் அப்படி ஜொலிக்குதான்னு பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முன்னொரு காலத்தில் இருந்தக்கூடிய இங்கே ஃபார்வர்ட் கேஸ்டாக இருந்தவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை இடைநிலை சாதிகள் திராவிட இயக்கத்தின் மூலமாகவும் திராவிடத்திற்காக பாடுபட்டவர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. சரி, நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போது தமிழ்நாட்டில் ஜாதி இருக்குன்றது, ஜாதி சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குன்ற உண்மையை வந்து ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வந்து கசக்குது. இந்த ஆட்சி இருந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம், இது எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் ஏற்றுப்போம், அல்லது வந்து ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியாக இருந்தால் நாங்கள் வந்து ஏற்றுப்போம், எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒருபொழுதும் ஏற்புடையதே கிடையாது. அதனால ஜாதின்றது காலங்காலமா இருந்துட்டே இருக்குது. சரி, நம்ம மறுபடியும் இந்த சினிமாக்குள்ள வந்து பார்த்தோம்னா, நாடக காதலுக்கு யார் அத்தாரிட்டினா, ஏற்கனவே என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல வந்து அண்ணன் திருமாவளவன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சினிமாவில் வந்து திரு ரஞ்சித் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறாரு, இவங்களெல்லாம் இது பண்ற மாதிரி. திரு ரஞ்சித் அவர்களுடைய படத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதாநாயகனாக இருந்தாலும் கதாநாயகி இருந்தாலும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருத்தவங்க தான் முன்படுத்தியிருப்பாரு. அவர் வந்து இவங்க நினைக்கக்கூடிய, ஓ அந்த ஜாதியா இருக்குமோ, இவங்களை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்க கற்பனைகளுக்கு இடம் கொடுக்கல. என்னுடைய கதையின் நாயகன் நாயகி இவங்க தான், இவங்களுடைய வாழ்விட தான் பேசுறேன், இந்த பிரச்சனை தான் பேசுறேன், நான் இந்த அரசியல தான் பேசுறேன்னு சொல்லிட்டு தெளிவா பேசக்கூடிய ஒரு சும்மா அப்படியே மறைஞ்சி அல்லது வந்து பேசுன மாதிரி பேசுற மாதிரி அப்படிலாம் தெரியாது தானே பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, உனக்கு எனக்கு தான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை சரி எடுத்துக்கு வா, நீ என்கிட்ட பேச சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக பேசக்கூடியவர் திரு ப. ரஞ்சித் அவர்கள். அவரை வந்து நாடக காதல் வந்து இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த நாடக காதலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தன் வீட்டு பெண்ணுக்கு வந்து இனக்கலப்பு வந்து ஏற்படக்கூடாது, அது தான் விட்டு பையன் எப்படின்னா பண்ணு போகலாம், அது இவங்களுக்கு அசிங்கமா தெரியாது, அது இப்போ அது பிரச்சனையே தெரியாது. ஆனா தான் வீட்டு பெண் மட்டும்
அவனுக்கு பிடிச்சவனை வந்து பார்க்கக்கூடாது, இல்லை அந்த பொண்ணை பிடிச்சவன் பார்க்கக்கூடாதுன்ற இந்த பெண்கள் கிட்ட வந்து குடும்ப கௌரவத்தை வந்து காப்பாற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த அறமைண்டு இருக்காங்க இல்லையா, இந்த அறமைண்டருடைய பிரச்சனை தான் இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நாடகக்காதல் நாடகக்காதல் நாடகக்காதல். காதலில் எங்கடா நாடகக்காதல் இருக்குது? காதல்னாலே காதல் தானே, அதில் எங்கே நாடகக்காதல்? யாரோ ஒருத்தன் வந்து எவனோ ஒரு தப்பு பண்ணுவான், அந்த தப்பு பண்ணுறவன் எல்லா ஜாதியிலையுமே இருப்பான், இந்த ஜாதியில் இருக்கிறவங்க தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நாடகாதல்ன்ற ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு குறிப்பாக பட்டியல் சமூகம் தொடர்ந்து இவங்க செலுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் பட்டியல் சமூக மக்களிடத்தில் வாழ வரக்கூடிய பட்டியல் சமூகம் அது இல்லாத பெண்களை இவங்க வந்து ஒரு மகாராணி போல தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள்லாம் பண்ணி வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது. அதெல்லாம் அவங்களை ஏற்றுக்கணும். நம்ம சொன்னால் கூட வந்து இவன் அச்சு விட்றான், பொய் சொல்கிறான்னு சொல்லுவாங்க. எடுத்து பாருங்க, போய் படிங்க, எங்கன்னா தேடி பாருங்க. நீங்கள் காலங்காலமாக பொய் சொல்லுங்கிறீங்களா, நாடகங்கள் இருக்குது, லவ் பண்ணுறதுன்றதே வந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட ஒரு நாடகம் காலங்காலமாக இங்கே வந்து பொய் சொல்லிட்டு ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஜாதியை காப்பாதுன்னு சொல்லிட்டு பெண்களுடைய அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கள சுற்றி தான் வந்து நீங்கள் உங்கள் ஜாதியை கட்டி அமைச்சிருக்கீங்களா, போயிட்டு படிங்க, நீங்கள் பாருங்கள். அதனால் தமிழ் சினிமாவில் வந்து ஜாதி இருக்குதான்ற கான்செப்டே எப்போ வந்திருக்கு அப்படின்னா, ரஞ்சித் அவர்கள் எப்போ படம் எடுத்தாரோ அப்போ தான் வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சியை வந்து பொறுத்துக்க முடியல. தன்னுடைய 3வது படமே தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இயக்குறாரு. அந்த வைத்தியச்சல்லாம் தொடர்ந்து அது அணையவே அணையாது. ரஞ்சித் அவர்கள் ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டால் கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அதன் மேலப்படுது. அது வந்து பேசப்படும் பொருளை வந்து உருவாக்குது. தன்னுடைய நீல பண்பாட்டு மையத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய பண்பாட்டு அளவிலான மீட்சிகளை வந்து அவர் தொடர்ந்து வந்து எடுத்துட்டு இருக்காரு. அவரால் பல பேர் வந்து வாழ்வு பெற்றிருக்காங்க. குறிப்பாக வந்து அறிவு அவர்கள், இசைவாணி, பல இயக்குநர்கள், இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பரியர் பெருமாள் இருக்கக்கூடிய அண்ணன் மாரி செல்வராஜ் உட்பட கடைசி அடுத்த ப்ளூ ஸ்டார் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் முதற்கொண்டு பல கலைஞர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேரை வந்து அவருடைய பட்டறிலிருந்து உருவாக்கி அனுப்பிச்சிட்டே இருக்காரு. தன் சினிமாவில் சம்பாதித்த பணத்தை வந்து அவருன்னு எடுத்துகிட்டு போல பல பேரை வந்து உருவாக்கி விட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்கள் வெற்றிமாறன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்காரு. அதில் சினிமா வந்து சொல்லித்தராரு. சினிமான்ற ஃபார்மெட் இப்படி தான் இருக்கணும். இங்கே காலங்காலமாக ஒரு அயோக்கியத்தனமான கான்செப்ட் வந்து காணப்படுது. இங்கேருந்து தான் தப்பு பண்ணுறோம், வருவான் இந்த நேரத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஒன்று இருக்குது, அதெல்லாம் உடைக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த சாதி மதமற்ற ஏற்றத்தாழ்வுகளற்ற படைப்புல வந்து இவங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வைத்தச்சு வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கக்குன்னு வன்மத்தை வந்து கக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேசு பொருள், குறிப்பாக இன்னைக்கு வெற்றிமாறன் ரஞ்சித்தோட பேசு பொருள்ன்றது தான் அதிகமாகிட்டு இருக்கும். அவங்களோட படைப்புகள்ன்றது இன்னமும் இந்த தமிழ் சமூகத்தில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய சாதியத்திற்கு சம்மட்டி அடியாகவும் நாமெல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைன்ற கருத்தாக்கத்தை தான் உருவாகுமே தவிர, இவங்க சொல்ற மாதிரி நாடக காதல் பண்றாங்க, தள்ளச்சடைஞ்சி இந்த மாதிரி கருத்தாக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி சுக்குநூறாக போயிடும்.